41 சைஸ் பிளவுஸ் எப்படி கட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு 41 சைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த பிளவுஸ் இதே போல அளவு பிளவுஸ் இதுவே நீட்டா எடுத்து பின் சைடு போட்டுடுங்க. முதுகு சைடு நம்ம பேக் சைடு தான் கட் பண்ண போறோம். போட்டுட்டு இங்க பாருங்க, இந்த ஆம் ஹோல் இருக்குல்ல, பிளவுஸ் ஆம் ஹோல்ல இருந்து டேப்பை வச்சுட்டு இந்த ஆம் ஹோல் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 20 அரை இருக்கு. கரெக்டா எடுத்து போட்டுதான் நீங்க எடுக்கணும். 20 அரை. 20 அரையில பாதி 10.25. இதோட சுற்றளவு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பிளவுஸ் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சுற்றளவு தான் எடுக்கணும். சுற்றளவு எடுக்கும் போது இதுதான் அளவு. 20 அரை இருக்கா, இதுல 10.25 பாதி 10.25. அந்த 10.25 கூட நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு சேர்க்கலாம். நம்ம அந்த 10.25 கூட இப்போ 1.25 தான் சேர்க்க போறோம். 12 சுற்றளவு 12 அதை எடுப்போம். இப்ப நம்ம இதோட 10.25 வருதுல, 2 சேர்த்தோம்னா 12.25 வரும். அந்த கால் வேண்டாம் நமக்கு, உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அதனால 12 சுற்றளவுன்னு வச்சிருந்தா 10.25 போக 1.25 தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அது போதும் உங்களுக்கு சைடுல பிரிச்சுட அதுக்கெல்லாம். அப்ப லைனிங் பிளவுஸ் தான் இது. இது லைனிங் கிளாத் தான். நீங்க என்ன பண்ணணும், அந்த கரபாகத்தை எடுத்து அப்படியே மடிச்சு போடுங்க. மடிச்சு நீங்க ஒரு துவாரமா சும்மா மடிச்சு போட்டா போதும். நான் மடிச்சு போட்டுட்டுதான் நான் அளவு எடுத்திருக்கேன். நான் அளவு எடுத்து எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அளவு எடுக்கிறது நேரம் அது இழுத்து இழுத்து போற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு டக்குன்னு புரியுங்கிறதுக்காக நம்ம கரபாகத்தை எடுத்து வச்சாச்சு. 10.25 கூட நம்ம 1.25 தான் சேர்த்திருக்கோம். 12. அந்த 12 சுற்றளவு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சுற்றளவு எடுக்கணும்னா இந்த கரபாகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கரபாகத்துல டேப் வைங்க. வச்சுட்டு இந்த பக்கம் வரைக்கும் பார்க்கும்போது எத்தனை 12. அந்த 12 மார்க் பண்ணிருங்க. அதே அளவுங்க பாருங்க. இந்த கரபாகம் இதுலயும் கரெக்டாங்க பாருங்க 12 இருக்கா. இப்ப சுற்றளவு நம்ம 12 மார்க் பண்ணியாச்சு. இனி இதுக்கு உயரம், இந்த உயரம் எப்படி எடுத்திருக்குன்னு பாருங்க. அளவு பிளவுஸ்ல பேக் சைடு ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டுக்கு நேரா ஒரு ஷோல்டர் இருக்கும். இந்த ஷோல்டரையும் இந்த டாட்டையும் இப்படி இழுத்து பிடிச்சிடுங்க. இதுலதான் நம்ம உயரம் பார்க்கணும். இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு பாருங்க, 14 அரை இருக்கு. 14 விட நம்ம பேக் சைடுல மடிச்சு தைப்போம், அதுக்கு 2 இன்ச் சேர்க்கணும். 14 2 16 அரை. அப்போ உயரம் எவ்வளவு எடுக்கணும், அந்த பிளவுஸுக்கு 16 அரை எடுக்கணும். இங்க பாருங்க, இதுல இருந்து நம்ம எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாருங்க, 16 அரை. நீங்க என்ன பண்ணணும்னா கீழே இருந்து டேப் வச்சு பாருங்க. கீழே இருந்து டேப் வச்சுட்டு கீழே எண்டுல டேப் வச்சுட்டு இப்படி பாத்தீங்கன்னா 16 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிருங்க. அதே போல நம்ம அளவு கரெக்டா வரணும்னா இந்த சைடும் அதை 16 பார்க்கணும். அளவு இருக்கா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா, எல்லாமே நீங்க பார்க்கணும். இங்க கீழே இருந்து டேப் வச்சு பாருங்க. 16 இருக்கா, 16 மார்க் பண்ணிருக்கோமா, அது 2 இப்படி லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ உயரமும் சுற்றளவும் நம்ம எடுத்திருக்கோம். இனி இந்த துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடுக்கு இவ்வளவு துணியும் போதும், நம்ம அதை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே வச்சு நான் வரைஞ்சு மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன்னா புதுசா தைக்கிறவங்களும் பாப்பீங்க, ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் பாப்பீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா எதுவுமே தெரியாதவங்க டெய்லர் ஆகணும், அதுதான் என்னோட. அப்ப அவங்கதான் சந்தோஷப்படுவாங்க. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நம்ம ஒண்ணு சொல்லி கொடுத்து அவங்க அதை கிளியரா தைச்சு அவங்களே போட்டு பார்த்து அடுத்தவங்களுக்கும் தைச்சு கொடுக்கும் போது இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே இருக்காது. அதனாலதான் நான் எல்லாமே எதுவுமே தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரியே சொல்லிக் கொடுக்கேன். இப்ப நம்ம நீட்டா எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒரு அளவு பாத்துக்கலாம். 41 சுற்றளவு சொன்னோம்ல சைஸ், 41 சைஸ் பிளவுஸ் தானே. அப்ப 41 பாதி 4 ஒரு பங்கு தான் இது. ஏன்னா இது பேக் சைடு உள்ளது, நம்ம ஃப்ரண்ட் சைடு உள்ளது இன்னும் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேக் சைடுல மட்டும் நம்ம அளவு எடுக்கும்போது 20 அரை வந்துச்சு. 20 அரையில பாதி 10.25. 10.25 கூட 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோம். அப்படி 12 எடுத்தோம். அந்த 12 இருக்கான்னு பாப்போமா, 12 இருக்கா. உயரம் நமக்கு 14 அரை வந்துச்சு, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தோம், 16 இருக்கா. இப்படி கரெக்டா பார்த்து நீங்க உயரம் சுற்றலாம் மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து இப்படி எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு இதுல 1/4 இன்ச்சு போல நீங்க தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிருங்க. நம்ம அவங்க அளவு தரதோட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமானாலும் பிரச்சனை இல்லை, குறைவா ஒரு நாளும் தச்சு கொடுத்தாருங்க. ஏன்னா கஸ்டமருங்க கிட்ட பதில் பேச முடியாது, உடனே சொல்லுவாங்க பேக் சைடு எனக்கு தூக்கிட்டு அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணாதுங்க. இனி என்ன பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான்.
ஒண்ணுக்கு நீங்க அளவே எடுக்க வேண்டாம். இத வச்சு வரைஞ்சா போதும். நீங்க ஒண்ணுமே மனசுக்குள்ள தயார்படுத்தி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் மடிக்கிறது போல நீங்க மடிச்சா மட்டும் போதும். சைடு ஜாயிண்ட் போத்தீங்களா, அதை ரெண்டும் ஒன்னா கரெக்டா வச்சு இப்படி பிடிச்சிருங்க. புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மடிக்கிறது வேணும், இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பின்னு போட்டுருங்க. நான் போடல, நான் கரெக்டா மடிக்கிறனால நான் பின் போடுறேன். அதே போல இந்த ஷோல்டர் ரெண்டும் இதை பிடிச்சுக்கிட்டு அடுத்த ஷோல்டர் ரெண்டும் கரெக்டா பிடிச்சிச்சா, இப்படி அப்படி 2 அளவு பிடிக்கும் போது எல்லா அளவும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இது கரெக்டா வச்சிருங்க. நீட்டா இப்படி வச்சுட்டு நம்ம இந்த 1/4 இன்ச்சு ஷோல்டருக்கு தையல் போட்டு வச்சிருக்கோம். இந்த இடத்துலதான் ஷோல்டர் வைக்கணும், மேல வைக்க கூடாது, இந்த லைன்லயே வைங்க. அதே போல முக்கியமானது இந்த பிளவுஸ் கொஞ்சம் கிராஸ்ல இருக்கும், நீங்க அதெல்லாம் பார்க்க. இந்த சைடு கீழே கிராஸ்ல இருக்கும். அது எதனால இருந்தா நம்ம டாட் பிடிச்சதுனாலதான் கிராஸ்ல இருக்கு. அதை நீங்க பார்க்காதுங்க. அது கொஞ்சம் கிராஸ்ல தான் நீங்க வைக்கணும். வைக்கும் போதே இதுல ஒரு இன்ச்சு கிராஸ் விட்டு கிராஸ்ல வைங்க. இந்த இடத்துல ஒரு இன்ச்சு கேப் இருக்கட்டும். வச்சுட்டு இப்ப நம்ம மார்க் பண்ணலாம். இப்படி வச்சுட்டு பாருங்க, கழுத்து இங்க இருக்கு, இது மடிச்சு தைச்சாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், நமக்கு மடிச்சு தைக்கிறது துணி வேணும். அப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இங்க கட் பண்ணாதானே உங்களுக்கு இங்க தைக்கிற போது சரியா வரும். அதனால 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. அதே போல ஷோல்டரும் மடிச்சுதான் தைச்சு வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நமக்கும் மடிச்சு தைக்கிறதுக்கு துணி வேணும். 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. இதுல கட் பண்ணா இதுல தைக்கலாம். இப்போ 2 அளவும் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. இங்க ஜாயிண்ட் தெரியும், ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்ட் தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடணும். இதுல ஜாயிண்ட் இருக்கு, இது நம்ம 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது தாம்பல் வளைவு, இதை நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு இங்க பாருங்க, அந்த வளைவு அப்படியே தெரியும் உங்களுக்கு, எது வரைக்கும் வருதுன்னு தெரியும். இந்த பக்கம் முடியும் பாருங்க, முடியுதுல அத துணியை ஒட்டி கீழே ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஜாயிண்ட் அப்படியே வந்து இங்க வரைக்கும் இந்த எண்ட்ல வரும், அதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க். இப்படி இப்ப நீங்க அந்த துணியை எடுத்துடலாம். இந்த பக்கம் ஒரு மார்க், இந்த பக்கம் ஒரு மார்க் போட்டாச்சு. நம்ம அந்த துணியை எடுத்துடலாம். எடுத்துட்டோம். இனி இது எவ்வளவு இருக்குன்னு நம்ம அளந்து பார்க்கலாம். இதுதானே நமக்கு ஆம்கோல் அளவு, இதுதானே. இது நமக்கு கரெக்டா 6ல வருது. பத்தியெல்லாம் இந்த 6 அப்படியே இந்த பக்கம் வைங்க. கரெக்டா 6 இந்த பக்கம் நமக்கு 6 தானே, அப்ப இந்த பக்கமா 6 தான் வைக்கணும். 6 வச்சுட்டு அப்படியே டேப்பை பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் லைன் இருக்கும்போது அதுல அப்படியே லைனை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்பை அப்படியே பாதியா மடக்கி இதுல ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் இந்த அர்த்தத்துல டேப்பை வைங்க. வச்சுட்டு அப்படியே பாதியா மடக்கி இதுல ஒரு மார்க் பண்ணிருங்க. அப்புறம் இது வந்து 41 சைஸ் பிளவுஸ்னால இதுல ஒரு கிராஸ் போட்டுட்டு இதுல 1.25 வைங்க. 40 சைஸ்க்கு கீழே உள்ளது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நீங்க 1 வச்சா போதும். இது 40 தாண்டியாச்சு, 41 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண, இந்த இடத்துல 1.25 ஒரு கிராஸ்ல ஒரு லைனை போட்டுட்டு நீங்க 1.25 டேப் வச்சுட்டு இப்படி என்ன பாருங்க, இதுல 1.25 இருக்கா, இந்த 1.25 டேப் வச்சுட்டு இதுல ஒரு மார்க் பண்ணி, இப்போ இந்த மார்க் இந்த மார்க் இந்த மார்க், இதுக்கு ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்படி நீங்க வளைவு கொடுக்கும் போதே உங்களுக்கு ரவுண்டு கரெக்டா தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பண்ணியாச்சா? இனி நமக்கு இங்க சுற்றளவு நமக்கு 10.25 தானே வேணும். அந்த 10.25 எங்க இருக்கு பாருங்க, கரெக்டா நம்ம மார்க் பண்ற இடத்துல வந்துருச்சு பாருங்க. நறுக்கா 10.25 இதுதான், இந்த இடத்துலதான் நம்ம கட் பண்ணணும். 10.25 சுற்றளவு நம்ம கட் பண்ணிடலாம். அது நம்ம மார்க் பண்ணி வரைச்சாச்சு. இவ்வளவுதான், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கழுத்துக்கு ரவுண்ட் கழுத்துனா நான் இப்ப வரைஞ்சிக்கலாம். பா கழுத்துனா அந்த பிளவுஸ்ல இருக்க அளவை நான் அப்படியே சொல்லி தந்திருப்பேன். ஆனா பா கழுத்தை கூட உங்களுக்கு அதை சொல்லி தரேன். நான் கூட எங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் இங்க பாருங்க, இதுதான், இதுக்குள்ள லைனிங் தான் இது. இது வந்து எம்ப்ராய்டிங் போட்டது. கழுத்து இதுக்கு பா கழுத்து இல்ல, ரவுண்ட் கழுத்து. அப்ப நம்ம வந்து இது பா கழுத்து. இதே பா கழுத்தை நம்ம கட் பண்ணா எனக்கு ரவுண்ட் கழுத்து வைக்கும் போது கஷ்டம். அதனால நான் உங்களுக்கு இதுல இருக்க அளவை வரைஞ்சி தருவேன், கட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரவுண்ட் கழுத்து தான் எனக்கு தேவை. இதுல இருக்கிறது பா கழுத்து, உங்களுக்கு இதுல இருக்கிறது சொல்லி தந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பேக் சைடு கழுத்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னு பாருங்க. இந்த கழுத்து இது நம்ம ஃப்ரண்ட் கழுத்து
இல்ல பேக் சைடு கழுத்து மார்க் பண்ணிதானே வச்சிருக்கோம். சாரி, நானும் மார்க் பண்ண நினைச்சேன். இப்படியும் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 விதமா மார்க் பண்ண சொல்லி தந்துறேன். நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டோம்ல, அங்க பாருங்க 2 இன்ச்சு மடிச்சு தைக்க விட்டோம். அதை கட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடுக்கு இங்கேயும் ஒரு 2 இன்ச்சு வைங்க மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்ப நமக்கு இவ்வளவு மடிச்சு தைக்கிறதுக்கு போயிடும். இந்த கேப்புக்குள்ளதான் நம்ம கழுத்து மார்க் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணி பார்த்தீங்களா? இந்த சைடு ஜாயிண்டையும் இந்த சைடு ஜாயிண்டையும் இப்படி மடக்கி பிடிங்க. மடக்கி பிடிச்ச உடனே இந்த எண்டு வரும். இந்த எண்டை அப்படியே வருங்க, இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா 2 இன்ச்சுக்கு, அதுல இருந்து வைங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணது கொஞ்சம் மேலதான் இருக்கு. இப்போ எல்லாருமே கொஞ்சம் கழுத்து கீழே தான் போடுவாங்க. இப்படி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுல இருந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும் கழுத்தை. இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 2.25 இன்ச்சு இருக்கு. நம்ம கீழே ஒரு 2.5 வச்சுக்கலாம். கழுத்து கொஞ்சம் விரிஞ்சு இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதே அளவு சுருங்கி வேணுங்கிறவங்களுக்கு அதே அளவு வச்சிருங்க. சிலவங்க கழுத்து விரிச்சு வைப்பாங்க, எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம். நம்ம தள்ளி கூட விட்டு இங்க கூட நம்ம கழுத்தை விரிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஷோல்டர் மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டு கழுத்தை நீங்க எப்படி வரைச்சாலும் ஒண்ணு இல்லை, கஸ்டமரை பொறுத்து நீங்க வரைஞ்சு கொடுங்க. இது நமக்கு இப்ப கழுத்து தான். நான் 2.5 இன்ச்சு கீழே வச்சிருக்கேன். மேல 2.25 இருக்கு, நான் கீழே 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 வச்சிருக்கேன், 2.5 வச்சிருக்கேன். இப்ப ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு லைன் போட்டா போதும். இது கழுத்து. இந்த அளவு பிளவுஸ் கழுத்து இருக்கு பாத்தீங்களா? இந்த கழுத்துனா இப்படி மார்க் பண்ணலாம். இல்ல ரவுண்ட் கழுத்து தான் வேணும் அப்படின்னா வேற ஒண்ணும் வேண்டாம். இதுல ஒரு சின்னதா ஒரு 1/2 இன்ச்சு இங்க பாத்துருங்க. இதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சுடுங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டு இது ஒரு அளவு கொடுத்துட்டா போதும். கட் பண்ணிட்டா ரவுண்ட் கழுத்து வந்துடும். ஆனா நான் இப்ப இந்த கழுத்தை நான் கட் பண்ணல. ஏன்னா நான் சொன்னோம்ல, எனக்கு இதுல எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்கனால கழுத்துக்கு இந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்கனால நமக்கு இந்த அளவை வச்சுதான் கட் பண்ண முடியும். நம்ம அளவு பிளவுஸ் இருக்கிறத அப்படியே கட் பண்ணா சில நேரங்கள்ல அந்த அளவு மாறும். அதனால நான் இதை கட் பண்ணால இது அப்படியே இருக்கட்டும். நான் இதை தான் கட் பண்றேன். இந்த கழுத்தை மட்டும் விட்டு வேற எல்லாமே நம்ம கட் பண்ணோம். 2 இன்ச்சு கட் பண்ணி விட்டாச்சு. அதே போல இந்த வளைவு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வளைவை கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க தச்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ இதை கட் பண்ணி விட்டுறோம். இது சுற்றளவு நம்ம 10.25 அளந்து விட்டோம்ல, அதையும் நம்ம கட் பண்ணி விட்டோம். அப்பதான் தைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இனி அவ்வளவுதான். நம்ம அந்த பேக் சைடு உள்ளதை நான் கட் பண்ணல. அது அதனால பேக் சைடு உள்ள அளவு இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா இருக்கும். இனி ஃப்ரண்ட் சைடு கட் பண்றது அடுத்த வீடியோல போடுறேன். அதுவும் இதை வச்சுதான் அதை கட் பண்ணுவேன். அதனால ரொம்ப ஈஸியா அதுவும் இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.